Praise God friends. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்று மரித்தவர்களையே பாக்கியவான்கள் என்றேன். நம்முடைய முன்னோர்கள், நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டி இவங்க எல்லாரையுமே முன்னாடியே இறந்திருப்பாங்க. பல வருடங்களுக்கு முன்பதாக. அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எவ்வளவோ பரவாயில்ல. இது எந்த கொடுமைகளை, முந்தைய வசனம் சொல்லுகின்ற அநேக விதமான ஒடுக்கப்படுதலை, அநேக விதமான கிறிஸ்துவுக்கு எதிராக ஏற்படுகின்ற காரியங்களை, ஒடுக்குதலை, நடக்கின்ற அநியாய அக்கிரமங்களை, பாவங்களை பாராதபடிக்கு முன்னமே அவங்க போய் சேர்ந்ததுக்காக அவர் நிம்மதின்னு சொல்றார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இந்த இரண்டு விதமான தரப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, ஒடுக்குகிறவர்கள், ஒடுக்கப்படுகிறவர்கள். இவர்களை போல அனுபவிக்கின்ற பிரச்சனைகள் மத்தியில இருப்பதை காட்டிலும் பரவாமல் இருக்கிறவரே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கி எழுதுகிறாரு. இன்னைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது இந்த பிரச்சனைக்கு நம்ம சீக்கிரம் போயிட்டாலுமே பரவாயில்லாம இருக்கும். இந்த கொடுமையெல்லாம் நம்ம காலத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு, இந்த கொடுமையெல்லாம் என் பிள்ளை காலத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு என்று சொல்லி நாம் சரித்துக் கொள்கிறோம். சரித்துக் கொள்வதற்காக நாம் கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படவில்லை. நாம் கிறிஸ்தவர்கள் என்கின்ற அடையாளத்தோடு ஒருவேளை பரலோகத்துக்கு நம்ம போய்விட முடியுமா? அதற்காகவும் அழைக்கப்படவில்லை. வேறு எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம்? ஒருவேளை இந்த கிறிஸ்தவம் என்கின்ற மதத்தை பரப்புவதற்காக உங்களையும் என்னையும் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறாரா? அதுவும் இல்லை. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தின் திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சித்தத்தின்படி, அவருடைய சொற்படி கேட்டு நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் திட்டம் என்ன? இயேசுவின் வருகையை அநேகருக்கு சொல்லுவது. அந்த பகிரங்கமான கூட்டத்திற்குள்ள நீங்களும் நானும் இருக்கும்படியாக எல்லா விதமான அநியாயத்தின் மத்தியிலே, பாவத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இடத்துல போய் நம்ம சொல்லணும், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி. உங்கள் பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்க ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு ரட்சகர் என்று சொல்லி நாம் அதை சொல்லுவதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்லுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நோவா தன்னுடைய காலத்திலே இருந்தவர்களிலேயே அவன் நீதிமானாய் கருதப்பட்டான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. என்ன நீதிமானா இருந்தானா? அவன் கர்த்தருக்குள்ளே தினந்தோறும் சஞ்சரித்துக் கொண்டிருந்தானாம், கர்த்தரோடு கூட நடந்து கொண்டிருந்தானாம். அவனோட வாழ்க்கை கர்த்தருக்குள் இருந்ததாம். அவன் எத்தனை வருடங்கள் இந்த விதமான வெள்ளம் வந்து உலகத்தை அழிக்க போகிறது என்பதை உணர்த்துவதற்காக அநேக தருணங்களிலே எல்லா இடத்திலும் சென்று, உலகம் அழிய போகுதுப்பா, பாவத்தை விட்டு வெளியே வாங்க, இந்த உலகம் அழிய போகுது, நீங்க இன்னும் இந்த பாவத்துக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா நீங்க செத்துருவீங்க, மாண்டு போயிடுவீங்க, வாங்க நான் சேர பேழைக்குள்ள வாங்க என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். கடைசி வரையிலும் சொல்லிக் கொண்டிருந்தான். ஆக மொத்தத்தில் தன் குடும்பத்தையாவது அவன் ரட்சித்துக் கொண்டான். இன்று நம்மளுடைய குடும்பத்தை ரட்சித்துக் கொள்வதற்கே நாம் நிர்விசாரமா இருக்கிறோம். என் பிள்ளைகள் என்ன செய்கிறது என்று எனக்கு தெரியாதபடிக்கு நிர்விசாரமா இருக்கிறோம். எல்லாருமே போத் ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேருமே ஜாப் போயிடுறோம். பிள்ளைங்களோட நிலைமை என்ன என்பதை நம்மளால் யூகிக்க கூட முடியவில்லை. நடக்கின்ற பிரச்சனைகள் என்ன, அவர்கள் என்ன காரியத்துக்குள்ளாக டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள இருக்கின்ற விஷயங்கள் என்னன்னு நம்ம ஓன் ஃபேமிலியை கூட நம்மளால மாற்றிக்கொள்ள முடியவில்லை, பராமரிக்க முடியவில்லை, கட்டுப்பாடு பண்ணுவதற்கு முடியவில்லை. ஒரே வீட்டுக்குள் இருந்து அநேக விதமான காரியங்கள் வீட்டிற்குள்ளாகவே நடந்து கொண்டிருப்பதை கண்காணிக்க தவறிவிடுகிற பெற்றோர்கள் என்ற அநேகம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாயிருந்தான். அவன் குடும்பத்தை ரட்சித்துக் கொண்டான். அவனுடைய மருமகள்கள், அவனுடைய மகன் உட்பட 6 பேரும் உள்ள போறாங்க. எதற்குள்ளாக? பேழைக்குள்ளாக செல்லுகிறார்கள். இன்று உங்களாலும் என்னாலும் என்னுடைய குடும்பத்தையாவது ரட்சித்துக் கொள்வதற்கு கர்த்தருடைய கிருபை என்னை தாங்குகிறதா என்று நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த வாழ்க்கையை நாம் வாழுகிறோமா என்று அழைக்கப்படுகின்றோம். நாம் ஏதோ ஒரு பிறப்பை பிறந்தோம், ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம், ஏதோ இறந்து விட்டோம் என்று அல்ல. என் பிறப்பிலும் என் இறப்பிலும் என்னுடைய வாழ்க்கையின் சாட்சி எப்படி இருக்கின்றது என்பதை நான் அறிய முற்பட்டு இருக்க வேண்டும். கர்த்தர் அந்த வாழ்க்கையை தான் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கின்றார், அதை உற்று நோக்குகிறவராய் இருக்கிறார். சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். Have a blessed day. Praise be to God.